மோட்டரை கழட்டியாச்சு. இதுதான் மோட்டர். இந்த மோட்டரோட செட் அப்படியே கழட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா காயில் என்ன கண்டிஷன் தெரியல. ஸோ அதனால் அது இன்னும் பார்க்கல. இதை பிரிச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இன்ஃப்ளர் இங்கே இருக்கிற கேஜுக்கும் இங்கே இருக்கிற கேஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது நல்லா தேஞ்சிருக்கு. இந்த பாடியில் உரசி தேஞ்சி நல்லா தேஞ்சி மெலிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மெலிஸ் ஆகி சில இடத்துல உடஞ்சி கூட டேமேஜ் இருக்குது. இந்த இடத்துல கிழிஞ்சிருக்குங்களா உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாடி வந்துட்டு இந்த இன்ஃப்ளரும் சேர்த்து மாற்றணும். இப்போ உங்களுக்கு சேர்த்து மாற்றினா தான் இந்த தண்ணி வந்துட்டு எடுக்கும். இது தேஞ்சதுக்கு காரணம் இங்கே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் பேரிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள். சரிங்களா? ரெஸ்ட் பேரிங். ஸோ இந்த பார்ட் உடஞ்சிருக்கு. இந்த பார்ட்டு இந்த இடத்துல இருக்கும். இதை சும்மா சாதாரணமாக ஒரு பேஸ்ட் வச்சு ஒட்டியிருக்காங்க. இது ஒட்டினாலாம் நிற்காது. ஏன்னா இது கம்பெனிலே ஒரிஜினலாக மோல்டிங் பண்ணி வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் 2 பார்ட்டாக உங்களுக்கு தெரியும். பார்ட்டாக ஒட்டியிருக்கு தெரியுதுங்களா? இதுக்கு பேர் ரெஸ்ட் பேரிங்னு சொல்லுவாங்க. நீர்மூழ்கி மோட்டரில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா புஷ் இருக்கிறதுனால சும்மா இங்கே போயிட்டு அந்த ரெஸ்ட் எடுத்துக்கும். அந்த இடத்துல அதை போய் முட்டும்போது அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கும். திரும்ப ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான் அதோட வேலையே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கேப் உருவாக்கி தண்ணி அதுக்குள்ளே சர்க்குலேட் ஆகும்போது தேயாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறது தான் அதோடைய வேலையை. ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு போடாமல் சும்மா வெறுமனேன்னு வச்சதுனால அது உடஞ்சி ஸோ இங்கே வந்துட்டு இது தேஞ்சி இந்த மோட்டர் வந்துட்டு காயில் போகிறதுக்கு மெயின் காரணமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள். இந்த இடம்லாம் தேஞ்சிருக்கு, இங்கெல்லாம் தேஞ்சிருக்கு. அதேமாதிரி மற்ற இடத்துல இங்கே தேயில பாருங்கள். இது தேயாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேக்கு. இது ஆட்டும் போது உங்களுக்கு தெரியும். இந்த ஷேக் இவ்வளோ ஷேக் இருக்குது. இந்த புஷ்ஷும் சேர்த்து மாற்றணும். இந்த புஷ்ஷு தேஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கும்போது மோட்டரை ரெடி பண்ணால் எந்த மோட்டராக இருந்தாலும் ஓடாது. பிடிச்சி தான் ஓடும். ஸோ உங்களுக்கு அதுதான் பிரச்சனை. இப்போது இந்த இன்ஃப்ளரை மாற்றி தான் ஆகணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் போடும்போது ஹை ப்ரெஷர் மோட்டர் அதிகமாக லோடு எடுக்கும்போது கண்டிப்பாக இது உடஞ்சிரும். அதனால இதை மாற்றி தான் ஆகணும். ஏன்னா இதே கண்டிஷனில் போட்டாலும் இந்த மோட்டர் தண்ணி எடுக்கும்னு சொல்லி போட்டோன்னா இது ப்ரெஷர் ஜாஸ்தியாகும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெலிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப தேஞ்சு மெலிஸ் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு மாற்றியாகும். இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது. இது போக வந்துட்டு மோட்ரு காயில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு வெட்டி எடுத்தால் தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இது வெட்டி எடுத்துகிட்டு என்னென்னு பார்க்கலாம்.